السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நாம் எல்லாம் 22வது நாளை அடைந்திருக்கிறோம். இறுதி நாளும் இறுதி நிலையும் என்ற தலைப்பின் கீழ் நேற்றைய தினம் சில வசனங்களை, சில செய்திகளை அறிந்தோம். மற்ற சமயங்களை பற்றி, பனி இஸ்ரேல் யூதர்களை பற்றி, நசராக்களை பற்றி, இன்னும் இதர நம்பிக்கை கொண்டவர்களை பற்றி அல்லாஹு எப்படி சொல்கிறான், எப்படி கட்டளை இடுகிறான் என்பதை நேற்று ஓரளவு கண்டோம். அதனுடைய தொடர்ச்சியில இன்னொரு செய்தியை அறிந்தோம். இந்த யகூது நசராக்கள் என்ன மாதிரி சொல்றார்கள் என்றால், அதை இந்த இறுதி நாளோட தொடர்பு, வலன் தர்தா, அவர்கள் உம்மை விரும்ப மாட்டார்கள், அதாவது நம்மளை விரும்ப மாட்டார்கள். அன்கல் யகூது வலன் நசாரா, நீங்கள் யகூதாவும் நசாராவும் யாரு நம்ம ஆவாத வரைக்கும் அவர்கள் உங்களை விரும்ப மாட்டாங்க. எங்க நரகத்துக்கு நம்மளே இழுத்துட்டு போறதுக்கு, அப்பதானே எல்லாரும் சேர்ந்து நாசம் பண்ணலாம் நாட்டை. அவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஹத்தா தத்தபியு மில்லத்தகும், அவர்கள் வழியை பின்பற்ற வரைக்கும் உங்களை விரும்ப மாட்டாங்க. பின்பற்றணும், அவன் சொல்றதை எல்லாத்தையும் கேட்கணும். அது வட்டி சரிதான், கரெக்ட். அப்படி அசிங்கம்லாம் பண்ணலாமா? பண்ணலாம், அது ஹலால் தான். அப்படிங்கிற அளவுக்கு அவங்க கூட ஒன்றோட என்ன செய்யணும், கலந்துடணும். 1-2 கிடையாது, கலந்து விடணும். ஏன்னா மில்லத்தகும், அவங்க வழியில போய் அப்படி உழந்துடணும், கடைபிடிக்கணும். அதை தான் அவர்கள் விரும்புகிறார்கள். குல் இன்ன ஹுதல்லா, நம்ம என்ன தெரியுமா செய்யணும், இந்த சலசலப்புகளை அஞ்சவே கூடாது, எப்பவும் சத்தியத்தை சொல்லணும். அதான் அல்லாஹ் சொல்றான், நீங்க சொல்லுங்க. அவன் அசத்தியத்துல இருக்கிறான், அவன் போய் இந்த சொர்க்கம்லாம் நான் இறுதி நாளை பத்தி அவன் பேசுறதுக்கு அருகதை இருக்கா? அல்லாவை பத்தி பேசுறதுக்கே அருகதை கிடையாது. நீ அல்லாஹ்க்கு பிள்ளை இருக்குது, குடும்பம் இருக்கு, மனைவி இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. நாங்க அல்லாவை பத்தி, கடவுளை பத்தி பேசுறதுக்கு முழு தகுதி பெற்றவர்கள் நாங்க தான். நாங்க தான் அல்லாவை அப்பளக்கெட்டு இல்லாம பேசுறோம், கலப்படம் இல்லாம பேசுறோம். நீ அழுக்கு கலந்துல பேசுற. அப்ப இறுதி நாளை பத்தி பேசுவதற்கும் தகுதியானவங்க யாரு? நம்ம தான். ஏன்னா யாருக்கும் என்ன கிடையாது, சமரசம் கிடையாது. சமரசம் இல்லாத ஒரு நீதியும் சட்டமும் எப்படி இருக்கும், கேட்கவே மனம் குளிர்ந்தாப்புல இருக்கும். அதனால அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். இதுல மில்லத்தகும் குல் ஹுதல்லா, அல்லாவின் வழியை கடைபிடிப்போம். ஹுவல்லதி ஹுதா, அதுதான் நேரான வழி. நீ சொல்றது நான் ஏன் கடைபிடிக்க, அல்லாவுடைய வழிதான் நேரான வழி. நித்த அகுவாகும் பஅதல்லதி ஜாஅக மினல் இல்ம், உங்களுக்கு கல்வி வந்ததுக்கு அப்புறம், நம்ம தெரியாம இருந்தா பிரச்சனை இல்லை. அல்லாஹ் ஒரு விஷயத்தை வைக்கிற மத்தியில இல்மு ஜாஅக, அல்லாஹ்வுடைய அந்த கல்வி வந்ததுக்கு அப்புறம் அவர்களுடைய மன இச்சையை நீர் கடைபிடித்தால், மாலக்க மினல்லாஹி மின் வலியும் வலா நசீர், உங்களுக்கு பொறுப்பாளரும் கிடையாது, வலா நசீர், உதவியாளர்களும் இருக்க மாட்டார்கள் மறுமையில. இப்படி எல்லாம் சொன்னோன்னு என்ன செய்திடக்கூடாது, மசிஞ்சு விழுந்துடக்கூடாது. ஒரு முன்னெச்சரிக்கையாக நேற்று தொடர்ச்சியை பார்த்தோம்ல, இதே போன்ற வசனங்கள் நிறைய இருக்குது. இப்படி எல்லாம் நம்மளை வலிந்து கூப்பிட்டு உள்ள தள்ளி விடுறது தானே. ஏன் சனி போனோம் தனியா போவா, துணைக்கு வாயன், நடு ரோட்ல இழுத்து விடுறதுக்கு நல்லா தானே இருக்கும். நான் மட்டுமா போனோம், கூட வா, அப்படி கூட வசனம் இருக்கு. உங்கள் மேல் உள்ள பொறாமையின் காரணத்தினால்தான் அவர்கள் இருக்கிறார்கள். இவன் மட்டும் எப்படி கரெக்டா ஒரு கடவுளை வணங்கினா சரி வராத. நம்மள மாதிரி நிறைய வச்சுக்கிட்டா தானே சரியா வரும். அப்படிதான் ஆச்சு. வரலாற்று பிரகாரம் காபால முத இப்ராஹிம் நபியை வச்சாங்க, இஸ்மாயில் நபியை வச்சாங்க. அப்புறம் படிப்படியா அவங்க வாப்ப வரைக்கும் வச்சிருந்தாங்க. வரலாறுல ஆசிரத்து வரைக்கும் உள்ள இருந்தது. அது மட்டும் தானே வைக்கணும். முறப்பிரகாரம் ஒரு 3, சரி 5 வச்சுக்கிறங்க, 10 வச்சுக்கிறங்க, 300 வரைக்கும் வச்சிருக்கான், 370 வச்சிருக்கான்ல, வச்சுட்டு போறான். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, மக்கத்து காபீர் ஏன் ஈசா நபியையும் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஏன் கொண்டு உள்ள வச்சான்? வைப்பான். ஏன் வைக்கான? வரலாற்று பிரகாரம் அவனுக்கு வியாபாரம். வரலாற்று எப்படி வருதுன்னா, இதையும் தெரிஞ்சுக்கிறோம்ல, இது தெரிஞ்சுட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த இறுதி நாள்ல போயிடும். அவன் என்ன சொல்லுவான்னா, யார அது அல்லாஹ்வுடைய ஆலயம், எல்லா கூட்டமும் கூடும்.
யாரெல்லாம் யாரை வணங்குறாங்கன்னு கேட்பான். அவங்க இவங்கள வணங்குறாங்க, இவங்க அவங்கள வணங்குறாங்க. அவரை கொண்டு இங்க வச்சிரு, வச்சா அங்க எல்லாரும் வந்துருவாங்கல்ல, அவங்களுடைய ஆடியன்ஸ் எல்லாம். இப்படியே இருக்கப்ப அந்த மாதிரி உள்ள அந்த, ஏன்னா அவங்க பனி இஸ்ரேலுக்கு வந்தவங்க மக்கத்துக்கு ஆபீருக்கு வந்து ஏன் வரணும், வரக்கூடாது. ஆனா வந்தாங்க. ஏன்னா எல்லாமே ஒரு குட்டையில உருண மட்டை, எல்லாமே நரகத்துக்கு கொண்டு போறதுக்கு தயாரா இருக்காங்க. அதனால அது உள்ள என்ன செய்தாங்க, ஈசா நபியையும் வைத்தாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையும் வச்சாங்க. கொஞ்சம் விட்டா நபிசலாசத்தை வச்சிருவாங்க. அல்லாஹ் நபிசலாசத்தை இறுதி தூதர் அல்லாஹ் காப்பாத்திட்டான். அவங்க துவாவை எல்லாம் கபூலாக்கிட்டான். என்னுடைய அடக்க ஸ்தலத்தில் கூட்டம் கூடாதீர்கள், திருவிழா நடத்தாதீர்கள், என்னை வரையாதீர்கள், எனக்காக எந்திரித்து நிக்காதீர்கள் எல்லாம் சொன்னதுனால தப்பிச்சிட்டோம். நமக்கு இறுதி நாள் 5 வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இல்லைன்னா நம்மளுடைய நிலைமை என்ன இருக்கும், இதை நோக்கி பேருவாங்க, வணங்க வச்சிருப்பாங்க. இந்த துவாலம் கேட்டு எக்கச்சக்கமான முறையில கேட்டை போட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. அது ஒரு முக்கியமான காரணம். அப்போ இந்த மாதிரி அவங்க சொல்ற அளவுக்கு இருக்கிறாங்க, நீங்க எங்க ரூட்ல வந்துருங்கன்னு சொல்லி. அது போக இதோடைய தொடர்ச்சியான அடுத்த வசனம் என்ன கேட்டா, காலு அவர்கள் மேலும் கூறுகிறார்கள். என்ன தெரியுமா கூறுறாங்க, லன் எதுகுலு ஜன்னா, நீங்க சொர்க்கம்லாம் போக முடியாது. யாரை பார்த்து? நம்மளை பார்த்து. சொர்க்கம்னு சொன்னாலே டக்குன்னு நம்ம இறுதி நாளைக்கு பேரணும், தெரியல. இறுதி நாள் சாப்டர் தானே. சொர்க்கம்னா என்ன, உலகம் அழிஞ்சிட்டுன்னு அர்த்தம். அவன் சொல்றான் நம்மளை பார்த்து, காலு லன் எதுகுலு ஜன்னா, நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியாது, இல்லா மன் கான ஹுதவ் வன் நசாரா. என்ன தெரியுமா, நீங்க சொர்க்கமே போகணும்னா நசாராவும் யகுதாவும் ஆவணும், அப்பதான் நீங்க சொர்க்கம் போக முடியும் அப்படின்றான். இறுதியை எப்படி கேலி குத்தாக்குறான் பாருங்க. தில்க அமானியகும், இது அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்லிட்டான், அது அவர்கள் கற்பனை. குல் ஹாத்து புர்ஹானக்கும், அவர்களிடம் சான்ற கொண்டு வா, தவறாத்தை கொண்டு வர சொல்லு. என்ன பேசிக்கிட்டு இருக்கான், வேதத்துல கையாடல் பண்ணிட்டு பேசுறானா, கொண்டு வா. இன் குன்தும் சாதிக்கின், உண்மையாளர்களா இருந்தா கொண்டு வா அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, யார் தெரியுமா சொர்க்கம் போவாங்க, பலாமன் அஸ்லம, அறிந்து கொள்ளுங்கள், வஜ்ஹு லில்லாஹி வஹுவ முஹ்சினு, அல்லாஹ்வுக்காக முகத்தை பணிய வைத்தவர்கள் தான் என்ன செய்வார்கள், சொர்க்கம் போவார்கள். ஃபலஹு அஜ்ருஹு, அல்லாஹ்வின் கூலி கிடைக்கும். இந்த ரப்பிஹி வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு கவலையும் இல்லை, அவர்கள் பயப்படவும் மாட்டார்கள் என்று சொல்கிறான். இது வந்து சொர்க்கத்துக்கு அவர்களை பற்றி சொன்னது. இதோட நம்ம என்ன செய்யலாம், அந்த மாற்று மதத்துடைய சிந்தனைகளை நாம் சொல்லியிருக்கிறோம். முடிவா என்னன்னு கேட்டனா, அதாவது உசீரு ஈசப்ன மகன், இவங்கெல்லாம் மகன், இவங்க தான் எங்களை சொர்க்கம் கொண்டு போவாங்கிறது அவங்களுடைய கருத்து. அல்லாஹ் இதுக்கு முடிவு கட்டுற மாதிரி ஒரு வசனத்தை வைக்கிறான். இந்த வசனத்தை பார்த்துட்டு இறுதி நாளுடைய செய்திக்கு போயிடும். பதிவு சமாவாத்தி வல்லாருது. பதிவு சமாவாத்தின்னு என்ன தெரியுமா, அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் வந்து கீழே கேட்க போறான். அதுக்கு முன்னாடி என்ன வார்த்தையை சொல்றான்னா, பதிவு சமாவாத்தி, எந்த ஒரு முன்மாதிரியும் இல்லாமல். அல்லாஹ் நீ சொல்ற மகன் இருக்கான், எனக்கு மகன் இருக்கான், மனைவி இருக்கான்னு சொல்ற. அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்றான், பதிவு சமாவாத்தி, எந்த முன்மாதிரியும் இல்லாமல், சமாவாத்தி வல்லாருது, வானத்தையும் பூமியையும் படைக்கக்கூடியவன். இன்னி யகூனு லஹு வலதுன், இதை படைக்க முன்மாதிரி இல்லாம படைக்கக்கூடியவன், எனக்கு எதுக்குடா பிள்ளை, வலதுன் வன்னப்பு குல்லஹு சாஹிபத்தின், எனக்கு எதுக்கு மனைவி, நான் தான் முன்மாதிரி இல்லாம படைப்பன. புண்ணுன்னு சொன்னா அது உடனே ஆகக்கூடிய ஆற்றல் உள்ளவன் நான், எனக்கு எதுக்கு இது, நீ எதுக்கு பையன் மகன் இருக்கான்னு எதுக்கு சொல்ற, நான் முன்மாதிரி. பதிவுனா எந்த ஒண்ணுமே இல்லை, ஆகுனா ஆகிரும். அப்படி ஒரு ஆற்றல் உள்ளவனாக நான் இருக்கிறேன். என்ன பார்த்து என்ன சொல்ற, வலதுகு சாஹிபதி, மனைவி இருக்குங்கிற, புள்ள இருக்குங்கிற. எனக்கு பிள்ளையே தேவையில்லை, மனைவி எங்க இருந்து வர்றான், மனைவியும் தேவையில்லை. வகலக்குள்ள செய்யின் வகுவாலீம், அவன் அனைத்து பொருள்களையும் அறிந்தவன் என்று சொல்லி இந்த சாப்டருக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறான். அவன் எந்த ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளணும், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் சிபாரிசு மூலியமாக என்ன செய்ய முடியாது, சொர்க்கம் செல்ல முடியாது, அவன் நன்மையின் மூலியமாக தான் செல்ல முடியும் என்று அல்லாஹ் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து முடித்து விட்டான். ஆனா அவர்கள் எல்லாம் இறுதி நாளை எப்படி வைத்திருக்கிறார்கள், ஏதாவது நாங்க சேர்ந்து இறுதி நாள்ல என்ன சேர்ந்துருவோம், நாங்க ஸ்பெஷலா சொர்க்கம் பெறுவோம் என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு. அப்படி இல்லை என்று அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், திட்டவட்டமாக நமக்கு குர்ஆன் வசனம் மூலியமாக எச்சரித்து விட்டான். இப்போ நம்ம இறுதி நாளை பற்றி சில வசனங்களை எல்லாம் பார்ப்போம். இறுதி நாளுடைய சில முன்னறிவிப்புகளையும் அடுத்தடுத்து சில நாட்கள்ல பார்ப்போம். இறுதி நாளை பத்தி அல்லாஹ் சொல்றான். முதல் இடத்துல எப்படி வருதுன்னா, இறுதி நாள் என்றால் உங்களுக்கு இறுதி நாளை பற்றி சொல்றதுல அது எந்த அளவுக்கு வேகம் இருக்குன்னு கேட்டா, கண்ணிமைக்கும் நேரம். நேரத்து கூட நம்ம சொன்னோம். அது எப்படி சொல்றானா, சூரி மின் சமாவாத்தி வல்லாருது,
இல்லா மன் ஷா அல்லாஹு சும்ம நுஃபிஹ, அவன் வந்து வானம் பூமிக்கு ஒரு சூறு ஊதப்படும். அது எந்த அளவுக்கு இருக்கும் என்றால் உஹ்ரி ஃபி இதாஹும் ஃபி யந்துரூன், ஒரு தடவை ஊதப்படும் எல்லாம் அழிஞ்சிடும், இன்னொரு தடவை ஊதப்படும் நீங்க எந்திரிச்சிருவீங்க. ரெண்டுக்கும் என்ன கிடையாது, காலதாமதம் கிடையாது, டக்கு டக்குன்னு நடக்கும். அடுத்த 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 அடுத்து என்ன செய்யும், செகண்ட்ல நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் என்னது, இரண்டுமே கியாமத்தும் அதுவும் அடுத்தடுத்த வினாடியில் நடக்கும். அடுத்து ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான், சாத்து வலில்லாஹி கைபு சமாவாத்தி வலர்து, வானமும் பூமியும் எப்படி தெரியுமா, வமா அம்ரு சாஅத்து, அல்லாஹ்வின் கட்டளை இருக்கிற அந்த நேரம், இல்லா கல் இமிஹில் பஸர் அவ் ஹுவ அக்ரபு, அது முக்கியமான விஷயம். இந்த அளவுக்கு வேகமா உலகம் அழியுது பாருங்க, கண் இமைக்கும் நேரத்தில் உலகம் அழிந்துவிடும். இல்லை இல்லை, பஸர் அவ் ஹுவ அக்ரபு, அதை விட சீக்கிரத்துல முடிஞ்சிடும். அப்போ நம்ம நிமிஷமே சொல்ல முடியாது. இறுதி நாளுக்கும் இறுதி நிலைக்கும் என்ன சொல்லக்கூடாது, நிமிஷமே கிடையாது. கண்ணை மூடுறது கூட இல்ல, அதை விட கிட்டங்கிறான். கண்ணை மூடுறதுதான் இருக்கிறதுல கிட்ட. கண்ணை மூடத்துல உலகம் அழிஞ்சிடும், அப்புறம் ஒரு ஊதத்துல இன்னொரு மறுபடியும் பூமி வானத்தை அல்லாஹ் கொண்டு வந்துருவான். இப்ப ரெண்டுமே என்னது, நெருக்கமானது. வஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்தையும் அல்லாஹ் அறிந்தவன் என்று இந்த இறுதி நாளுடைய இன்னொரு சிஃபத்தை சொல்றான். இறுதி நாளை வந்து ஒரு வர்ணனையாக அல்லாஹ் தீட்டுகிறான், அதையும் நம்ம தெரிஞ்சிடணும்ல. இதோட தொடர்ச்சியில எப்படி வர்ணனை தீட்டுறானா, எந்த ஒண்ணுக்கும் இவ்வளோ ஒரு சிஃபத்து வர்ணனை கிடையவே கிடையாது. ஜக்காத்துனா ஜக்காத்தை கொடுங்க, நீங்க சுத்தம் செய்துக்கிடுங்க, தொழுகன்னா அல்லாஹ்வை வணங்குங்க, தூய்மையா வணங்குங்க, இப்படிதான் சொல்லப்படும். ஒரு 2-3 தான் எல்லாத்துக்கும் வர்ணனை. இதுக்கு வர்ணனை பார்த்தனா அவ்வளோ வர்ணனை. எப்படியெல்லாம் கேட்டனா, யோமில் ஹாக்க, ஒரு உண்மையான நாள், ஹாக்கத்து ஹாக்க, நிச்சயமாக நடந்தே ஆகும் உண்மையான நாள், அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நாள், வசாக்க, அதிர்ச்சி சட்டுன்னு அடிச்சோன்னு அப்படி சாக்காவே நிற்பான். நடக்குமான்னு நினைச்சல பத்தாம நிலைகுலைய நாள். அப்படி அந்த நாளை பாருங்க, எத்தனை எத்தனை கனப்பரிமாணத்தை போட்டு சொல்றான் பாருங்க. இந்த நாளுக்காக பார்த்து கவனமா இருந்துக்கோ. இந்த நாள் எல்லாரும் நாசமாயிடக்கூடாது. யோமில் ஹிசாப், விசாரணை செய்யக்கூடிய நாள். நாளுடைய பேரை பாருங்க, ஹாசிரோன், நஷ்டம் அளிக்கக்கூடிய நாள். பல பேருக்கு நஷ்டம், பல பேர் நரகம் பெறுவான். அது ஒரு வெற்றியான நாள். யாருக்கு, நல்லடியார்கள். பாடுபட்டிருப்பான, பாடுபடத்துல பைத்தியக்காரன் சொல்லி பேர் வாங்கியிருப்பான, இவனா என்ன கிறுக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான், அவர்களுக்கெல்லாம் வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு நாள். அல் காரியா, அது ஒரு சத்தமான நாள். கட்டி ஒரே ஊது. வர்ணனை பாருங்க, வர்ணனை மட்டுமே ஒரு 15-18 வரும். இன்னும் தேர்ந்தா கூட எல்லாம் நிறைய வரும். அல் வாக்கியா, அது ஒரு நிகழ்ச்சியான நாள். அட்டிச்சு சும்மா சரசரன், அது நிகழ்ச்சி நடந்தே தீரும். நிகழ்ச்சிங்கிறான், சத்தங்கிறான், உண்மைங்கிறான், உண்மைக்கு மேல உண்மைங்கிறான். யோமின் அதீம், அது ஒரு மகத்தான நாள். எத்தனை வர்ணனை பாருங்க, மகத்தான நாள். மகத்தான நாள் ஒரு 10 இடங்கள் வேற அது நிறைய நம்ம போட்டு வச்சிருந்தோம். விசாரணைங்கிறது ஒரு 4 இடம், கியாமத்து நாளுங்கிறது ஒரு 70 இடம், இப்படி பல எண்ணிக்கையிலையும் அது நம்ம சொல்றோம். சுற்றி வளைக்கும் நாள், அப்படி ரவுண்டு கட்டிடும். எங்கேயும் யாரும் என்ன செய்ய முடியாது. இப்படி திரும்பி ஒருவேளை அங்க அழிவு வருது, இப்படி திரும்பி ஓடிடலாம்ல. அப்படித்தானே மனுஷன் தப்பிக்க பார்ப்பான். இயல்பாவே ஒருத்தர் முன்னாடி வரட்டு, பின்னாடி ஓடுறது, இங்க ஓடுறது, தப்பி ஜம்ப் பண்ணுறதுங்கிறது தப்பி உயிருக்கு அல்ல இடத்துல சுற்றி வளைக்கக்கூடிய ஒரு நாள். காசியா, சுற்றி வளைக்கக்கூடிய ஒரு நாள். சுற்றி வளைச்சிடும், எங்கேயும் நீ தப்பிக்க முடியாது. யோமத்துல் முலாக்கத், அதாவது முலாக்கத்து நம்ம சொல்றோமா, லக்கிய, அதாவது சந்திக்கக்கூடிய நாள். நல்லவர்கள் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நாள். இந்த சந்திக்கக்கூடிய நாளை ஆணித்தனமா நம்பணும். யாரை சந்திக்கிறான், அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நாள். யோமில் வாயித், வாக்களிக்கப்பட்ட நாள். வாக்களிச்சுட்டு சொல்லிட்டு வாக்களிக்கப்பட்ட நாள் நடந்தே தீரும். யோமுல் வஸ், எழுப்பப்படக்கூடிய நாள். யோமித்தீன், தீர்ப்பு வழங்கும் நாள். இப்படி வர்ணனைக்கு மேல வர்ணனை. யோமில் ஆகர், இறுதி நாள் என்று சொல்லி இவ்வளவு நாட்கள் என்ன சொல்றான்ல, அதை கட்டுமையான முறையில் வர்ணனை தீட்டி சொல்கிறான். இந்த யௌமில் ஆகருக்கு இவ்வளவு வர்ணனை, இந்த மாதிரி வர்ணனை எதுக்கும் இல்லை. ஒவ்வொரு இடத்துலையும் குரான்ல சில இடங்கள்ல வரைச்சல ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்தின்னு வந்துடும். சில இடத்துல அல்லாஹ் எப்படி தெரியுமா போட்டுருவான், ஆமன பில்லாஹி யௌமில் ஆகிரிடுவான். 2வது இடத்துல அல்லாஹ்க்கு அப்புறம் அந்த இறுதி நாளை நம்பணும். இறுதி நாள் தான் நம்மளுடைய இறுதி மூச்சு.
அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை பூரா நடக்கக்கூடிய சம்பவங்கள். அதுலதான் நமக்கு வெற்றி கிடைக்கும். அதை உல தூய்மையோட ஒருவன் அஞ்சவில்லை என்றால் பலன் செய்து வேஸ்ட். அந்த மாதிரி ஆயிடும். நபிசராயசத்தை பத்தி அல்லாஹ் ஒரு கருத்து சொல்றான். அதுல இந்த வார்த்தையை நுழைக்கிறான் பாருங்க. லக்கதுக்கான லக்கும் ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, ஃபேமஸானது. அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட உங்களுக்கு ஹசனா முன்மாதிரி இருக்கு. நீ பாத்துக்க, லிமன் கான யர்ஜுல்லாஹி வல் யௌமில் ஆகிரி, இறுதி நாளை நம்புவது முன்மாதிரி இருக்கு. இதுல அல்லாஹ் என்ன செய்யறான்? அல்லாஹ் ரசூலுக்கு முன்மாதிரி இருக்குங்கிறத நிறுத்தணும்ல, அங்கே என்ன செய்யறான்? வல் யௌமில் ஆகிரி வதக்கர் அல்லாஹ். இது ஒரு அறிவுரை. கசீரன் பெற்றவர்கள் நேர்வழி அடைந்து கொள்வார்கள். இதோட எதை சேர்க்கிறான்னு கேட்டா யௌமில் ஆகிற சேர்க்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரிடம் அழகிய முன்மாதிரி இருக்கிறதோட நிறுத்தாம நீங்கள் அல்லாஹ்வை அதிக நினையுங்கள், அல்லாஹ் இறுதி நாளை நினையுங்கள். இந்த இடத்துல இறுதி நாளை என்ன செய்யறான்? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படிப்பட்ட இந்த இறுதி நாளை பற்றி அங்குலம் அங்குலமாக என்னென்னலாம் அல்லாஹ் நமக்கு அதில் சொல்லப்படுகிறானோ அதை நாம் அறிய இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதோடைய மிச்சத்தை என்ன செய்யலாம், நாளைக்கு அதோடைய தொடர்ச்சி அறியலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.